இறைவனின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் பேராயர் சாம் இயேசுவால் அவர்களே, எனக்கு முன்னால் சிறப்பான விரிவான உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர் இயக்குனர் கலைஞர் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அத்தனை உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறு கண்டனத்தை பதிவு செய்கின்றேன். குறிப்பாக நான் இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் என்ன சொன்னால், கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு அமைப்பும் இல்லை. என்னடா சிறுபான்மை மக்கள் நல கட்சின்னு வச்சிருக்காரு நண்பர் பேராயர் இயேசு சாம் இயேசுதாஸ். இதுவே நம்ம எங்கேயுமே அறிஞ்சிக்கல. ஏன்னா கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு கட்சி இல்லை. ஆனால் மற்ற அரசியல் கட்சிகளில் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு கட்சி இல்லாமல் இருக்கும்போது இவர் ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் நாம் இதுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்தது. இஸ்லாமியர்களுக்கு நிறைய கட்சி இருக்கு, உங்களுக்கு தெரியும். எனக்கு முன்னால் உரையாற்றிய சகோதரர்கள் சொன்னார், இஸ்லாமியர்களுக்குள்ள ஒற்றுமை நிறைய இருக்குங்க. ஒற்றுமை இருந்ததுன்னா ஏன் அவ்வளோ கட்சிகள் இருக்குன்றது தெரியாது. ஏன்னா ஒற்றுமை இல்லைன்றதுனால தான் அவ்வளோ கட்சிகள் நிரம்பி இருக்கு. என்னுடைய அரசியலாசன் பழனிபாபா அடிக்கடி சொல்வார், ஆட்டை கடிப்பான் மாட்டை கடிப்பான் கடைசியில் மனுஷனை கடிப்பான்டா இந்த ஆர்எஸ்எஸ் பாசிச பார்ப்பனர்கள் அப்படின்னு அடிக்கடி பேசக்கூடிய ஒரு சொல்வாடல். இன்னைக்கு அப்படிதான் ஆச்சு. இஸ்லாமியர்கள் அடித்தான், தலித்துகளை அடித்தான், இப்போ கிறிஸ்தவர்கள் அடிக்கிறான், நாளைக்கு பிற்படுத்த சமூகத்தையும் ஒழிப்பான். இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம். நீங்கள் 1999 ஜேம்ஸ் ஸ்டெயின் என்கின்ற ஒரு பாதிரியார், அவர் என்ன செஞ்சார்? அவர் மதமாற்றம் கூட செய்யல. ஒரிசாவில் அந்த தொழில் நோயாளிகளுக்கு அவர் என்ன பண்ணாரு, அந்த குணப்படுத்துறதுக்கு உண்டான அந்த மருத்துவத்தை பார்த்துட்டு இருந்தார். சரி, அவர் மீது உங்களுக்கு ஒரு வன்மம், அந்த யாரு ஜேம்ஸ் ஸ்டெயின் மீது, அவரை கொண்டு இருக்கிறான். பச்சிலம் குழந்தைகள் 10-8 வயது உள்ள அவருடைய 2 மகன்களையும் அந்த வேலையில் வச்சு கொடுக்குறான். அந்த வழக்கில் தாராசிங் என்ற முக்கிய குற்றவாளி, அவன் இன்னைக்கு மோடிக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கான். பாராளுமன்ற உறுப்பினராக மோடிக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கான், பாஜகவினுடைய எம்பியா. இதுதான் இந்த நாட்டினுடைய ஒரு கொடூரம். மலைகால் குண்டுவெடிப்பு உட்பட பல குண்டுவெடிப்புகளை நடத்திய ஆசிமானந்தாவும் பிரியா சிங்கும் இந்த எண்ணெயை விடுதலை செய்கின்றது. அதுவும் அசிமானந்தா நீதிமன்றத்தில் 164 164 கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலம் கொடுத்தது. ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்து விட்டால் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே அவனை தண்டிக்கலாம். சாட்சிகள் வேண்டாம், ஆதாரங்கள் வேண்டாம், அந்த வாக்குமூலத்தை வச்சு தண்டிக்கலாம். ஆனால் என்ஐஏ நீதிமன்றம் அனைவரையும் விடுதலை பண்ணுது. ஆனால் பீமா கோரகான் என்ற ஒரு வழக்கை காரணம் காட்டி நம்முடைய சாமி செயின் சாமியை என்ன பண்றாங்க, ஒரு குடும் சிறையில் தள்ளுறாங்க. 85 வயது செயின் சாமியை அவரை ஒரு கிறிஸ்தவராக நான் பார்க்கல. எங்கெல்லாம் அரச பயங்கரவாதத்துக்கு மக்கள் ஆளாகின்றார்களோ அங்கெல்லாம் முதல் ஆளாக நின்று போராடக்கூடிய ஒரு நல்ல மனிதராக தான் நான் பார்க்கிறேன். அவர் திருச்சியை பிறந்தவராக இருந்தாலும் அவர் வடகிழக்கு மாநிலங்களில், மகாராஷ்டிராவில் அந்த போன்ற மாநிலங்களில் தான் அவருடைய பயணமே இருந்திருக்கு. அப்போ அரச பயங்கரவாதத்துக்கு ஆளாகக்கூடிய நபர்கள் யார்? ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை இந்த மக்கள் தான். அப்போ அந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது அவர் மீது குற்றப்படுகின்றது நக்சல்வாதி ஆதரவாளர் என்ற ஒரு குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் அந்த பீமா கோரகான் வழக்கு கலவர வழக்கா? ஏண்டா பீமா கோரகான் என்று அது ஒரு வரலாறு, அது தனியாக பேசணும். அதை பற்றி பேசணும்னா அது வருடம் அந்த பீமா கோரகான்ல அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக, பட்டியலின சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம், அதாவது மிகப்பெரிய ஒரு விழா மாரி நடத்துறாங்க.
அந்த விழாவின் போது கலவரம். அப்ப கலவரத்தை ஏற்படுத்தியவர்கள் யார்? RSS, பாஜக, பஜ்ரங் தள் கோஷ்டிகள் தான். ஆனா அந்த கலவரம் காரணமா என்ன பண்றான்? NIA, தேசிய புலனாய்வு முகமை, இப்போ புதுசா ஒன்று வந்திருக்கு. இது புதுசா இல்லை, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் இதை கொண்டு வந்தது. பாஜக கொண்டு வரும். சார்ஜன் நம்ம சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் தேசிய NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு கொண்டு வந்தார். அவங்க கொண்டு வந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க இன்று இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் மற்ற சிறுபான்மை மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக தான் இந்த சட்டம் நாடு முழுவதும் பரப்பப்பட்டு வரும். NIA நீதிமன்றங்கள், NIA காவல்துறை. தமிழ்நாட்டில் இன்னொரு கொடுமை, இந்த NIA காவல் நிலையத்துக்கு பாஜக கூட கூட்டணியில் இருந்த அதிமுகவே மறுத்து வரும்போது திமுக பாஜகவுக்கு பாசிசத்துக்கு கடுமையான எதிரி நெஞ்சு நீங்கி சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில் தான் காவல் நிலையத்துக்கு அனுமதி கொடுத்தான். இந்த கொடூரம் இந்த சமூகம் உணரல. இப்ப நம்முடைய தம்பி தோழர் கலைஞரும் கூட விரக்தியில் பேசாதீங்க. நிச்சயம் மாறும், ஒரு காலம் வரும். அப்போ ஒட்டுமொத்தமா இந்த சமூகங்கள், இந்த சிறுபான்மை இஸ்லாமியர்களாகட்டும் கிறிஸ்தவர்களாகட்டும் உங்கள் பின்னாடி அணிவகுத்து நிற்பார்கள். அன்று இந்த சமூகத்தினுடைய வலியும் வேதனைகளுக்கும் உடனே நீங்கள் தீர்வு காண வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மாரி நீங்களாம் ஏமாற்றிடக்கூடாது. என இப்போது சொல்லிடுறோம். இன்றைய ஒரு மோசமான நிலை உருவாகிட்டு இருக்கு. அப்போ சேன்சாமியை என்ன பண்றாங்க? கைது பண்றாங்க, வழக்கு போடுறாங்க. என்ன? பிரதமரை கொள்வதற்கு சரி, உள்துறை அமைச்சர் கொள்வதற்கு சரி, நீதிமன்றத்தில் அதாவது 60 வயசுக்கு மேலே சிறையிலேயே வைக்கக்கூடாது. ஆயுள் தண்டனை சிறைவாசம் இருந்தாலும் 60 வயசு ஆச்சுன்னா அவங்க விட்டுடணும். ஆனால் 86 வயசு உள்ள ஒரு வயதானவரை இவங்க எத்தனை பேர் ரிமாண்ட் பண்ணுறாங்கன்னா எந்த நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாரு, எந்த ஒரு கொடூரத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம் பாரு. சரி, பாஜக பாசிசா அவங்க அப்படி பண்றாங்க. இந்திய கூட்டணின்னு சொல்லிட்டு காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் உட்பட எல்லா கட்சிகளும் இருக்கு இல்லையா? நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அன்னைக்கு ஸ்டெயின்சாமிக்கு எதிராக நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தால் அன்று ஸ்டெயின்சாமி விடுதலை செய்யப்பட்டிருப்பார். யாராவது செஞ்சீங்களா? அவன் செய்யறான், நீ அமைதியா இருக்க. ஏன்னு சொன்னா உன்னை சொல்லிடுறான் அவன், நீ இதை எடுத்துனா நீ இந்துக்களுக்கு எதிரின்னு சொல்லிடுறான். அதுக்கு நீ பயந்துட்டு நீ ஒதுங்கிக்கிற. இது போன்ற அரசியல் தான் நடக்குது. இப்போ பேராயர் சாமி ஏசுதான் சொல்லும்போது சொன்னார், அந்த பஜ்ரங் தள் என்ன சொல்லுதோ அதை அப்படியே வழக்கு பதிவு பண்ணுறாங்க, பாஜக கேட்குதுன்னு. இங்கே மட்டும் என்னாச்சு? RSS பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே திமுக கேட்குது. RSS பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே கேட்குது. உதாரணத்துக்கு எடுத்துங்க, திருப்பரங்குன்றம் ராஜா சொல்லிட்டாரு இந்துக்களுக்கு எதிரி திமுகன்னு. உடனே திமுக அந்த தர்காவே, அதாவது அங்கே தர்காவில் கோழி ஆடெல்லாம் வெட்டவும் மாட்டாங்க, அந்த ஆடு கோழியெல்லாம் வெட்டவும் மாட்டாங்க. எங்க? நான் சொல்லுங்க, நீதிமன்றத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கு திமுக. என்னன்னா பாஜக சொல்லிட்டானா நீங்க இந்துக்களுக்கு எதிரி திமுகன்னு. உடனே என்ன பண்ண சரண்டர் யார்கிட்ட? பிஜேபி கிட்ட. யாருக்கு எதிரா? முஸ்லிம்களுக்கு எதிரா. இது போன்ற கொடூரமும் இந்த நாட்டில் தான் நடந்துட்டு இருக்கு. ஆக இன்னைக்கு அந்த 2 பாதிரியார்கள் அந்த பெண்களை நீ கைது பண்ணியிருக்க. அதுக்கு என்ன சொல்ற? மதம் மாற்றம் யாருங்க பண்ண முடியும்? மனசு தான் மாறணும். இப்போ ஒருத்தனை கட்டாயப்படுத்தி நான் திருத்துறாவோ முஸ்லீமாவோ இல்லை வேற ஏதோ மாற்றிட்டேன், அவன் மனசு மாறாம அவனால இருக்க முடியுமா? மனது தான் மாற வேண்டும். அந்த மனது மாறிதான் இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இந்தியாவில் நிறைய பேர் மாறிட்டு இருக்காங்க. அப்போ மாறுறாங்கன்னா அதுக்கு நீ என்ன பண்ண? ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோட்டை அழிக்க முடியாது. பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணுமா இல்லையா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய வேற்றுமை, ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய வன்மங்கள், அதாவது அக்கிரமங்கள், கொடூரங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தணுமா இல்லையா? இல்லை. அதை நீ தடுத்து நிறுத்தலைன்னு சொன்னா இது போல மாறிட்டு தான் இருப்பாங்க. நீ 1000 சட்டங்கள், மதமாற்ற சட்டங்களை கொண்டு வந்தாலும் இதை நிறுத்தத்துக்கு உன்னால முடியாது, நிறுத்த முடியாது. இது ஒரு யதார்த்தத்தை நான் சொல்றேன். யாரையும் கட்டாயப்படுத்தி எல்லாம் மாற்றவே முடியாது. அப்படி ஒரு வரலாறை RSS பாஜக பதிவு வைக்கலாம். எப்படி முஸ்லீம்கள் ஒரு முஸ்லீம் பொண்ணு இந்து பையனை காதலிப்பான், அதே மாதிரி ஒரு முஸ்லீம் ஒரு இந்து பெண்ணை காதலிப்பான். உடனே இவன் சொல்லக்கூடிய சாக்கு லவ் ஜிஹாத். எப்படி? லவ் ஜிஹாத். அதான் நம்ம தோழர் அழகா விளக்கி காட்டினாரு. தி கேரளா ஸ்டோரி. இதே கர்நாடகாவில்
சட்டமன்ற தேர்தலில் நீங்க ஒவ்வொரு இந்தியனாக இருக்கிறீங்கன்னா நீங்க கேரளா ஸ்டோரியை பாருங்கன்னு சொன்னாங்க. கேரளா ஸ்டோரியை நீங்க பாருங்க. யார் சொன்னார்? பிரதமர் சொன்னார், உள்துறை அமைச்சர் சொன்னார். இன்னைக்கு அதே கர்நாடகால மஞ்சுநாதர் ஆலயம் என்கின்ற அந்த ஆலயத்தில் 100க்கு மேற்பட்ட பள்ளி குழந்தைகளை கொடுமையா வந்து கற்பழிச்சு கொலை செஞ்சு பொறைச்சிருக்காங்க. இந்த வரையும் அதை பற்றி ஒரு ஊடகம் கூட RSS பாஜக இந்துக்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி உலவரங்க எவ்வளோ வாயக்கரண சைலண்ட் மூட்ல தான் இருக்கான். கடந்த 2 ஆண்டுகள்ல மட்டும் குஜராத்தில் மட்டும் 18,000 பெண்கள் காணாமல் போயிருக்காங்க. அது சைலண்டா இருக்கான். அப்படியே மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 8,000 பெண்கள் காணாமல் போயிருக்காங்க. அது அந்த சைலண்ட் மூட்ல இருக்கான். ஆனால் இங்கே இந்த பாதியார் இந்த கன்னியாஸ்திரிகள் அவங்க வந்து ஏதோ பணி செய்கிறாங்க, மருத்துவம் பார்க்குறாங்க, பணி செய்கிறாங்க. வேலை இல்லைன்றவனுக்கு சோறு இல்லைவனுக்கு சோறை கொடுக்குறான், வேலை இல்லைவனுக்கு வேலை ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான். அவனை போய் நீ மதம் மாற்றம் செய்கிறேன்னு ஒரு கொடுமையாக வந்து கைது பண்ணி சிறையில் தள்ளுறதும், அவனை பஜ்ரங் தள்காரன் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அடிச்சிருக்கான்னு சொன்னான். ஆனால் இதில் எங்காலும் கொஞ்சம் வித்தியாசமானவன். இதை குறுக்காப்பேட்டை பண்ணி அடிச்சுட்டு திருப்பி 2 கொடுத்துருக்கோம். ஆமாம், நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடு தான், அடித்தா திருப்பி அடிச்சிடுவோம். அதனால் பின்னாடி விளைவாலாம் நாங்கள் பார்க்குறது பழக்கம் இல்லை இஸ்லாமியர்கள்கிட்ட. அதனால தான் எங்களுக்கு தீவிரவாதி பயங்கரவாதி எல்லா பட்டங்களும் எங்களுக்கு சுமந்துட்டு இருக்கோம். இப்போது தோழர் சொல்லும் போது சொன்னார் பேராயர் தீவிரவாதி பயங்கரவாதி. நான் எல்லாம் தீவிரவாதி பயங்கரவாதி எல்லாம்ங்க. தீவிரவாத பயங்கரவாத அரசு பயங்கரவாத அத்தனை வழக்குகள் தான் போடப்பட்டிருக்கு. நானும் பயங்கரவாதி இல்லை தீவிரவாதி இல்லை, சாதாரண உங்களை விட இலகுவாக பழகக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் தான் நான். இன்னைக்கு நாட்டில் வந்து அந்த RSS பாஜக பாசிசம் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை மக்களை, அதாவது இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களை ஒரு அச்சுறுத்தி ஆட்சியை ஆண்டுக்கணும். இது பிரதமரே செய்கிறார். இந்த விஷயம் எதிர்கட்சிகள் யாராவது இதுக்கு குரல் எழுப்பினாங்கன்னா நீங்க வந்து இந்துக்களுக்கு எதிரி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனால தான் காங்கிரஸ் உட்பட சைலண்ட் மூட்ல இருக்காங்க. இப்போ ஏதோ நம்ம ராகுல் காந்தி ஏதோ இப்போதான் வந்து முடிச்சுட்டார் போல இருக்கு. கொஞ்சம் எல்லா வகையும் RSS பாஜக விஷயத்தில் கொஞ்சம் கடுமையாக தாக்குறாரு. இதுக்கு முன்னாடி உள்ள காங்கிரஸ் வந்து அது பாஜகவும் காங்கிரஸும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்களாக தான் இருந்தது. ஏன்னா தடா என்ற ஒரு கொடுஞ்சட்டம் இந்தியாவில் கொண்டு வந்து 12,000 வழக்குகளில் போட்டு 60,000 பேர் கைது பண்ணது பாஜக ஆட்சியில் இல்லைங்க, காங்கிரஸ் ஆட்சி தான். இப்படியெல்லாம் நம்ம வெளிப்படையாக எல்லாத்தையும் விலாவரியாக பேசுறதுனால பாஜக பி டீம் சொல்கிறாங்க. பாஜக பி டீம்னா கன்னியாஸ்திரிகளுக்கு எதுக்கு நாங்கள் வந்து போராடுறோம். ஆக இன்னைக்கு வந்து இந்த சிறுபான்மை மக்கள் நல கட்சி சார்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முதல் விதையாக இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிச்சயம் இது வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த கட்சியை வளர்க்கணும். ஏன்னா இது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கட்சி இல்லை, தனியாக ஒரு கட்சி இல்லை குரல் கொடுக்கறதுக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எதிர்த்து குரல் கொடுக்கறது ஒரு கட்சி இல்லை. இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.